திரு சதீஷ் குமார் அவர்கள் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவின் சிறந்த டெய்ரி பிராண்ட் மில்கி மிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆவார். இந்தியா முழுவதும் உள்ள வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸின் தேவையை பூர்த்தி செய்திட 1992ஆம் ஆண்டு திரு சதீஷ் குமார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மில்கி மிஸ் நிறுவனம் இன்று 20 வகையான வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸை இந்தியா முழுவதும் விற்பனை செய்து 2020-21ஆம் ஆண்டில் 1100 கோடி சேல்ஸ் டர்ன்ஓவர் என்ற இலக்கை எட்டி பிடித்துள்ளது. ஒரு சிறந்த பன்னீர் தயாரிக்கும் நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட மில்கி மிஸ் நிறுவனம் இன்று ஆசியா கண்டத்தின் மிகப்பெரிய பன்னீர் உற்பத்தி செய்யும் ஆலையை கொண்டுள்ளது. இந்தியாவில் 100% வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸை மட்டுமே தயார் செய்து விற்பனை செய்யும் ஒரே நிறுவனம் என்ற பெருமையை பெற்று தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தங்களுடைய பிரீமியம் குவாலிட்டி மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பேக்கேஜிங் மூலம் இந்தியாவின் பால் பிரியர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நிறுவனமாக மில்கி மிஸ் நிறுவனம் உருவாகியுள்ளது. உணவளிக்கும் உழவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அவர்களது வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற உயரிய கொள்கை கொண்ட திரு சதீஷ்குமார் அவர்கள் அதனை செயல்படுத்தும் விதமாக தன்னுடைய நிறுவன உற்பத்திக்கு தேவையான பாலை சுமார் 60,000 விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து அவர்களின் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த மாட்டு தீவனத்தையும் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தி வருகிறார். இயற்கை வளங்கள் சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்த திரு சதீஷ்குமார் அவர்கள் மரம் நடுதல், நீர்நிலைகள் சேமிப்பிடுதல், சூரிய ஒளி மற்றும் காற்றொலை மூலம் எரிசக்தி உற்பத்தி செய்தல் போன்ற பல உயரிய விஷயங்களை மில்கி மிஸ் நிறுவனம் மூலம் சமூக பொறுப்புணர்வுடன் திறம்பட செய்து வருகிறார். எளிமையின் விளிம்பில் முளைத்திட்ட வித்தாய் வருங்கால இளைஞர்களுக்கு நம்பிக்கை விதையை விதைத்து வரும் திரு சதீஷ்குமார் அவர்களை எஸ்கான் 2022விற்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். For various milk requirements and for various taste buds, Milky Mist offers a variety of product lines. Being a 100% product-oriented company, we provide your daily dose of nutrition. Let's have a look into where it all began. Paneer. At Milky Mist, quality and safety are the two big pillars that hold the brand in place. We ensure that the food handlers follow the safety and hygiene protocol at various points of the facility. The raw milk from the farmer community is collected and stored at less than 4 degrees Celsius, after which it proceeds to the sampling and standardization unit. The milk is then pasteurized and allowed to coagulate. The whey is drained, which heads to the raw whey storage tank. Meanwhile, the coagulant mass is transferred to trays, which crosses the conveyor belt and reaches the pressing machine. The blocks of paneer are then demolded, cooled and shifted to a conveyor belt. The robotic arms fragment the blocks into slices, which are further diced. With imported robotic lines, safety and finest quality are ensured. Milky Mist Paneer plant is one of its kind in the country, with complete automation, integrated sensors with articulating arm robots for processing, fragmenting and packaging. Arduous tasks are performed in a much easier and simpler way. Having developed a unique, transparent and robust milk procurement system to procure the best quality raw milk from the best available sources. In the lab, the product samples are tested for various parameters to ensure that every bite you take is safe and of supreme quality. The chunks of paneer are then vacuum packed and stored at 4 degrees Celsius, after which they head to the dispatch and the retail stores and finally reach your bowls, giving you an appetizing, flavorful experience. Milky Mist is now spanning across the nation and spreading its wings worldwide. அனைவருக்கும் வணக்கம். இளம் தொழில்முனைவோர் மையத்தினுடைய மிகப்பெரிய பலம் எஸ்கான் 2022இல்
நம்ம ஊர்ல இருந்து ஒரு பிராண்ட் மில்கி மிஸ்ட்ங்கிற இன்று உலகம் வியந்து பார்க்கக்கூடிய பிராண்ட் அதை உருவாக்கி தயிர் பாளையத்திலிருந்து 1000 crore உச்சத்தை அடைந்த திரு சதீஷ்குமார் அவர்களை நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். பால் துறையினுடைய பகலவன் திரு சதீஷ்குமார் அவர்கள். It gives me immense pleasure in addressing today ISKCON conference at Madurai. Thank you for giving me the opportunity to address with large business professionals. Thank you, Agila Madam and Mr. Needhi Mogan sir. Thank you. Good evening to all. My journey in dairy business started three decades ago, 1991. Traditionally, I came from a farming community. I joined with my father at age 17 in the milk business. And then I myself started making paneer in a small way that made me more patient towards milk and value-added dairy products, stay focused in the same business for 31 years. I know one business which is convert milk into value-added dairy products. I never ever didn't divert my attention into any unrelated business past 31 years and stood focused into my core competency, quicker transformation, from unorganized to professional way. In my humble entrepreneurial journey, all in my life nothing was easy in my journey, and today nothing seems to be difficult. Survival in the business, that is what, when I started this business, now sustaining in the business. This is a good lesson I have learned in my entrepreneur journey so far. My journey as an entrepreneur has not been bed of roses, and it was very challenging and disturbing also. Getting business recognition as an entrepreneur is a nightmare for so many years. Paneer is the flagship product of Milky Mist. Always I used to move from unorganized to unbranded to organized way. Means paneer is a cottage industry those days, and we don't have right technology to adapt because it's an Indian product and no benchmark technology it was. So I need to explore each and every technology and automation by my own. We have started making paneer in 1993, but whereas Amul, the largest cooperatives, started making after 10 years, 2003. Then we found a good German company and worked with that company for 8 years, and finally concluded a fully automated and robotic manufacturing line with a capacity of 60 metric tons per day, from 10 kg per day in 1993, which is the world's largest paneer plant at Erode with an investment of 550 crore, and also first industry 4 automation implemented dairy company in India. Getting a funding for this large project in Erode, like small place with less exposure, access to the corporate world, was 25 crore debt with a top line of 200 crore. We have earmarked an investment of 550 crore for the world-class dairy plant without any equity, raising any equity. Zero influence from political or industrialist. We have raised bank funding with nationalized bank. Everyone raised their eyebrow, but I have 100% confidence with my dairy business. Successfully completed the project. More consumers are switching from unbranded to unpackaged products to recognized brands. That is the future of the value-added dairy products, Milky Mist, as I believe. Unique of Milky Mist, all our cold chain logistics owned by Milky Mist. We are the one company, 100% logistics owned by us. Entire power consumed is generated from solar and wind. We are power surplus as of now. Zero water consuming because first company we recycle entire water into the process. We have provided more than 15,000 vesiculas to all Kirana stores and supermarkets, and we are the third company next to Pepsi and Coke. We are the third company we are giving so many vesiculas in the Indian market. We Milky Mist believe in latest technologies in the dairy time to time, adapted with Industry 4 automation
to reduce the manpower inside the production hall to manage strict hygiene level, and also we want to provide more employment to women's skills. Because this dairy industry is more male dominated with heavy lifting, manual work and midnight work, etc. Now we eliminate male dominance we have eventually moved for more automation. Getting a good skill is a very difficult in tier 3 places, but we patiently made things possible in Erode itself to attract more talents, providing all kind of social life. And also we keep our office, the production, everything in the same place. We don't have any corporate office in any cities. Milky Mist we call now as a fresh food company for everyday consumer needs, right from bread, milk, batter, curd and paneer, and wanted to be a powerful household brand. We recently acquired Asal brand as a batter and chapati parota company, and Brioche soya products like tofu paneer. Again, thanks for giving me the opportunity to deliver my humble entrepreneur journey. Thank you. Thank you, sir. Thank you. எல்லாரும் வந்து பாலை வாங்கி வித்துட்டு இருந்த காலத்தில் டெக்னாலஜி அடாப்ஷன் மூலமாக அந்த டைரி அண்ட் டெக்னாலஜி இதை சரியாக இணைச்சு வேல்யூ ஆட் பண்ணி ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் இன்னோவேஷன் வந்து எப்படி நடந்துச்சு ஆரம்பத்தில்? I started தமிழ் சார், முழு தமிழ். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 1993ல ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டில் பன்னீர் ஸ்டார்ட் பண்ணோம். as I said, சர்வைவல் இந்த பிஸ்னஸ். அப்போது சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மில்க் பிஸ்னஸ்லேருந்து ஏதோ கொஞ்சம் மாற்றங்கள் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். தென் அதில் வந்து ஃப்ரம் அன்ஆர்கனைஸ்ட் டு ஆர்கனைஸ்ட் வே, ஃப்ரம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி எதுவுமே கிடையாது, எதுவுமே அவைலபிளாக ஈஸியாக இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இப்போது சோசியல் மீடியாவில் இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் வந்து எல்லாமே ஐ ஹாவ் டு மேக் மை ஓன், பிகாஸ் மோர் அப்பார்ட் ஃப்ரம் எனி ரிலேட்டிவ்ஸ் ஐ டோன்ட் நோ எனிபடி, நெட்வொர்க்கிங் வித் பீப்புள் இப்போ மாதிரி கூகுள்லாம் இப்போல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது ஸோ ஐ கம்ப்ளீட்லி ஒரு டெக்னாலஜி நான் ஓனாக அப்படியே நாங்கள் பண்ண தட் மேட் மீ கம்ப்ளீட்லி பேஷண்ட் டுவர்ட்ஸ் எவ்ரிடே இன்றைக்கி இதை செஞ்சுருக்கோம், நாளைக்கு இன்னும் சிறப்பாக செய்யணும், அப்படி ஒரு நோக்கி அதை போகும்போது அப்போது இன்றைக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550 crore ஈரோடுங்கிற ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத விட அதில் வந்து 30 years என்னுடைய ஜேர்னியில் இருந்த அது ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால தான் பண்ண முடியும். சார், ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கடினமான காலத்தில் இருந்து தான் நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆரம்பத்தில் எந்த மாதிரி எதிர்கொண்டு நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சது? ஆரம்ப காலங்களில் கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து தான் நம்ம கடந்து வந்திருப்போம் சார். அந்த கடினமான சூழ்நிலைகளை எந்த மாதிரி ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க முடிந்தது? See, we have several challenges. Example பார்த்தீங்கன்னா எங்கே பர்டிகுலர்லி பன்னீர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், இட்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட். எங்களுக்கு பன்னீர் தான் எங்களுடைய உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னாலஜி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த பிஸ்னஸில் அதாவது பன்னீர் பண்ணால் வே வாட்டர்னு வரும். அந்த வே வாட்டர் இஸ் அ ஹைலி எஃப்ளூயன்ட். அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 15 years வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 20 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆல்ரெடி அவைலபிள் டெக்னாலஜி இந்த வேர்ல்ட், பட் அதை வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி அதில் தேடுதல் ஒரு விஷயமா பண்ணி அதில் கண்டுபிடிச்சி அதில் போய் அதில் சிறப்பாக செய்கிறதுக்கு வந்து அதுலேயே இருந்ததுனால எங்களால் பண்ண முடியும். சார், உங்களோட அந்த முயற்சியில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலில் அந்த ஜம்ப் கிடைச்சிருக்கும்ல, ஒரு ஆரம்பத்தில் ஒரு மினிமம் டேர்ன் ஓவரில் இருந்து ஒரு இவ்வளவு அசாத்தியமான வளர்ச்சி வர்றதுக்கு ஏதோ ஒரு அந்த காலகட்டம் இருந்திருக்கும். அந்த ஜம்ப் எப்படி கிடைச்சது? அந்த ஜம்ப் கிடைக்கிறதுக்கு உங்களோட எந்த மாதிரியான முயற்சி வந்து அந்த ஜம்பை கொடுத்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுங்க. பட் த திங் இஸ் ஒரு சிச்சுவேஷன்லையும் ஒரு இதுலேயும் ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒரு சிச்சுவேஷன்லையும் பண்ணிகிட்டே வந்தோம்.
இட் இஸ் நாட் ஒரு ஓவர் டர்ன் ஒரே ஓவர் த நைட் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பிகாஸ் ஒரு சுச்சுவேஷன் அந்த மாற்றங்கள் வந்து ஓவர் த 30 years ஸ்ப்ளிட் ஆகி வந்தது ஆக்சுவலி. தேங்க்யூ சார். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அடிப்படை வந்து நிதி மேலாண்மை, ஃபினான்ஸ் டிசிப்ளின். அந்த ஃபினான்ஸ் டிசிப்ளின் வந்து இவ்வளவு ஒரு 1000 கோடி தாண்டி வளர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருந்திருக்கணும். ஆரம்ப காலங்களில் உங்களோட நிதி சோர்ஸ், ஃபினான்சியல் எப்படி எந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணீங்க? அதுக்கப்புறம் இப்போ இந்த காலகட்டங்களில் இவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்ததுக்கு பிறகு ஃபினான்ஸ் டிசிப்ளின் அப்படிங்கிறது நிறுவனத்தில் எந்த மாதிரி ஒரு முக்கியமான காரணியாக வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? If you take 2012, our turnover is 48 crore or 11 or 48 crore only. Now this year we are crossing 1,100 crore. But அன்னைக்கு இருந்த இதுக்கும் இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன், பிகாஸ் வி யூஸ் டேலி சாஃப்ட்வேர். தென் 2013 we moved to Microsoft ERP. அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் இஆர்பின்னு என்னென்னே தெரியாது. இஆர்பின்னு தெரியாத போது எங்களை ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. தென் ஐ கனாட் லீவ் ஆஸ் இட் இஸ். தென் அது அரைகுறையாக அதை நாங்கள் சரி பண்ணி ஃப்ரம் டேலியிலிருந்து அது அதை மூவ் ஆகி சரி பண்ணோம். தென் அதில் வந்து ஒரு 3-4 years வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். தென் we formed a team. அந்த டீம் வந்து ஜஸ்ட் லைக் தட் டீமும் பண்ண முடியாது. இட்ஸ் அ மாடரேட் ஒரு டீமாக இது பண்ணிவிட்டு தென் நவ் வி ஹாவ் சிஸ்டம் இன் பிளேஸ், வி ஹாவ் பீப்புள் இன் பிளேஸ், ஆல்மோஸ்ட் CFO, DGM finance and finance head. So we have all the verticals, all the people now. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்ததுக்கப்புறம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ், எங்களோட மெம்பர்ஸுக்கெலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நாங்கள் அதை மானிட்டர் பண்ணிக்கணும், எவ்வளோ குறைஞ்ச வட்டியில் கடன் வாங்கணும், இந்த மாதிரி சில டிப்ஸ் இருந்தால் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். First I want to thank to yes team who are visited our plant. ஏதோ வரணும்னு வந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒருத்தரும் அவங்கள பார்த்தாவே ஒரு துருதுருன்னு அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருந்தாங்க எங்கள் பிளான்ட் விசிட்டில். மோஸ்ட்லி வந்து 2 கேட்டகரி வருவாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஏதோ டைம் பாஸ் பண்ணுறதுக்குன்னு வருவாங்க. சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அதில் வந்து எனக்கு வந்து எஸ் டீமை வந்து கடைசி வழி அனுப்புகிற வரைக்கும் அவங்களை விடணும்னு தோணலை. அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இட்ஸ் அ ரியலி குட் திங் பிகாஸ் ஹோல் டே தே ட்ராவல். அங்கேருந்து ராம்நாட்டிலேருந்துலாம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க. வந்துட்டு நிறையா விஷயம் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு கேள்வி கேட்டாங்க. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஒரு 1000 crore 1200 crore இந்த மாதிரிலாம் ஒரு கம்பெனி ரீச் பண்ணோன்னே என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, ஒரு MD போய் ரீச் பண்ண முடியாது, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்ககிட்ட கிட்ட போக முடியாது அப்படின்னு. பிகாஸ் I always used to tell simplicity is very much important for when we are growing. The more you grow, the more the simplicity should come. அது வந்து I always believe in that. அப்போது ஒரு விஷயம் என்னுடைய எதையும் மிகைப்படுத்தி சொல்லாமல் எங்களுடைய உண்மையான விஷயம் என்னென்ன இருக்குது. this is the turnover we are making, this is the profit we are making. இதில் வந்து என்னென்னலாம் எங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், if you take ஒரு 2016 25 crore is my debt, less than 200 crore is my turnover. Whereas we gone to the bank, almost 480 crore proposal bankல கொடுத்து அதையும் எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் we got the sanction and we succeeded the project. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் என்ன நினைக்கிறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொலட்ரால் இருந்தால் தான் கடன் வாங்க முடியும். பிகாஸ் வி ஹாவ் 2 categories. நான் கடனே வாங்காமல் நான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ஒரு கேட்டகரி. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் வி வாண்ட் டு ட்ரைவ். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் தட். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பைசா இருந்தாலும் எனக்கு வேணும், அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஐ எம் லுக்கிங் ஃபார். அதுக்கு நான் நெக்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட் வருவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நமக்கு யாரை போய் அப்ரோச் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம ஃபண்ட் பண்ணணும், நம்ம கொலட்ரல் செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் கடன் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் டோன்ட் நோ ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம டேர்ம் லோன் வாங்க முடியும், அது யாருக்குமே தெரியாது. 2 year மொரட்டோரியம் பீரியட் வாங்கிட்டு எகெயின் 13 yearsக்கு அதை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். தட் டூ நீங்கள் வந்து 10% இல்லை 5% எவ்ரி இயருக்கு பிரிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது.
That means we can make the payment balloon payment. Example of 2 years plus 8 years means third year you can make 5% or 7%. Next year when the business is growing, the same time you can increase to 10%. Then you can stay with 10%. Next year you can, nalla business varmo, you can go even 20% also or 10% also. So 10 years only you can play like anything without having the burden. Because we structured the complete debt, because most of the financial complete consultant, bank, rating agency, they said Milky Mist is doing something wrong, taking 400 crore, and how they are going to repay the debt, it's a miracle அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் 1% கூட எனக்கு வந்து அதில் பயமோ எனக்கு இதே கிடையாது. பிகாஸ் ஐ நோ மை பிஸ்னஸ் லாஸ்ட் 30 இயர்ஸ். எனக்கு என்ன வேணும் எனக்கு வேண்டான்னு எனக்கு தெரியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய பிளானிங் பிஸ்னஸ் ப்ரொபோசலுடைய கம்ப்ளீட் அடிப்படை இதுவே எந்த ப்ரைவேட் ஈக்விட்டி பர்சன் ஆர் திஸ் பேங்கர்ஸ் அவங்க வந்து கடைசி வரைக்கும் படிக்கல. அதுதான் உண்மைங்க. ஆனால் எல்லாரும் பார்க்கும்போது நீ கடன் எடுக்கிறன்னு மட்டும் தான் பேசினாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் அப்படின்னு போடும்போது பிகாஸ் another thing is we have a very good brand and if you take last 10 years கன்சிஸ்டண்ட்டாக வந்து we are growing 20-30%. So the brand visibility is more. So all these things is make us more comfortable. And இங்கே இருக்கிறதுல வந்து பிஸ்னஸில் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதாவது ரொம்ப மீடியமாக இருக்கிறவங்க இருக்க முடியும், ஹையர் சைடாக இருக்க முடியும், லோயர் சைடாக இருக்க முடியும், பிஸ்னஸ் தடுமாறிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பட் நமக்கு வந்து எந்த அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஃபினான்ஸ் ஒரு கன்சல்டன்ட் வச்சு எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் சிறப்பாக நம்ம அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஐபிஓ போகிறதா கேள்விப்பட்டேன் சார், அதோட ப்ரொப்போசல் இருக்குங்களா? எஸ். See, actually we are having another 2 years we are having the planning of another 1,500 crore investment. அப்போ தான் லாஸ்ட் வீக் ஒரு இன்வெஸ்டர் கேட்டார், நீ லைஃப் முழுக்க இன்வெஸ்டே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை நம்பி எப்படி பைசா கொடுக்கட்டும்னு கேட்டார். Because this is an absolutely, because we are in the highly capex invest பண்ண வேண்டிய கம்பெனி. அந்த மாதிரி I am looking for the business more thing. Because example, if you take Amul in 50,000 crore company and we are 1,200 crore into products. They are more into milk, but we are the one company in India 100% into value-added dairy products. Apo, you see the gap, 50,000 where and 1,200 where. These are the gaps when the middle class population is, the more the consumption is going to happen. At that time, we need to be prepared for that. That is what we are looking for investment. Another 700 crore, we are doing another second investment we are doing, which will be in the operation another 4 months time. And again, we are going for one more expansion, 1,000 crore. Thank you, sir. ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்த நிலைக்கு போகிறப்ப நம்மளோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா துறையிலையும் ஒரு பெரிய அளவில் ஃப்ரேம் ஆகிருக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறது உங்களோட ஆர்கனைசேஷனில் எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அல்லது எங்களோட இளம் தொழில் முனைவோர் மைய நண்பர்கள் அவங்களோட நிறுவனத்தை எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? See, without organization structure and hierarchy, it's very difficult to build the brand, build the organization, one. And another thing is, example, I can tell, when I am starting this project, first project, there's a 550 crore project, me and one more guy, 2 persons handled entire project. But today, if you take almost 30 professionals in the company, so today, any decisions I make, this is the decision I want to make, that is the thing is over. But they go in depth, each and everything, we come with the complete report and then we go with the thing. So organization structure is very, very important. Particularly we took a call this year. We want to be 100% each and every process digital.
and we want to completely system oriented. That means we want to strongly implement the ERP system each and every process. ஸோ அதோட தொடர்ச்சியாக ஒரு கேள்வி சார். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் இதெல்லாம் கொண்டு வர்றப்ப நம்மளோட எம்ப்ளாயோட அக்செப்டன்ஸ் வந்து அந்த மாற்றங்களை இமீடியட்டாக ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து நிறுவனத்தில் ஏற்கனவே இருக்கா, அல்லது அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது இருக்குது சார்? இந்த விஷயம் இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம், பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் யாரும் தப்பாக நினச்சிக்கணும். சரி, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் 10 years 20 years ஆர் 30 yearsல இருக்கும்போது அப்பா காலத்துலேருந்து இருக்கேன், அப்பா காலத்துலேருந்து நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு அதை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய இருப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் தட் ஐ எம் ஃபேஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் த எம்ப்ளாயீஸ் ஹூ இஸ் த ஓல்டு விச் இஸ் not ready to accept this today's environment. That means இன்னைக்கு உடைய சிஸ்டம்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு they are not ready because we are going very fast. ERP அப்படின்னா just like that கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுட்டு ERP பண்ண முடியாது. Because each and every process we need to completely capture and we want to bring everything into the system. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா the people who are in the existing in the system they are not ready to accept the changes. Rather they are spoiling the people, the team. அப்போ அந்த மாதிரி வந்து எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலைங்க. அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம்குள்ளே இருந்து இப்படி பண்ணுறவங்கலாம் we need to identify either அவங்கள வந்து அவுட் ஆஃப் இதில் ஏதோ பண்ணணும், இல்லைனா we need to take a call strictly. That is very very important because most of the areas வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 years 3 years we wasted our entire man-hour timing. See, everybody's man-hour timing is important because we are bringing lot of professionals outside and we are bringing the consultants and inside the system which they are not cooperating. Example, I appointed logistic manager a year back, but we are implementing some systems, but the people down the line what they are doing, when they are going to for the inventory check they put 5 people shop floor people on leave. Appo vandu he cannot, the single person cannot do this. We came to know after 1 year. This kind of things we need to identify because எல்லா பக்கம் இதே மாதிரி இருக்குன்னு நான் சொல்லலை, பட் தீஸ் ஆர் த ப்ராக்டிக்கல் திங்ஸ் வி வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மொபைல் ஷோரூம் வச்சுருக்கீங்க, நீங்கள் யாரோ ஒருத்தரை நம்பி அந்த ஒரு மொபைல் கம்ப்ளீட் எல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து எல்லாம் பார்த்துக்குவார், அவர் எல்லாம் செஞ்சுருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா தட் இஸ் நம்ம தான் முட்டாள் அப்படிங்கிறது அந்த இடத்துலங்க. பிகாஸ் எவ்ரிடே நீங்கள் வந்து இது பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்னாங்க, நம்ம டேக்ஸ் இல்லாமல் நாட் மொபைல் ஷாப், யூ டேக் இட் எனி அதர் திங்ஸ், ஒரு டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோன்னா நமக்கு ஒரு டேக்ஸ் எல்லாம் சேவிங் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேஷன் போட்டுகிட்டே கடைசி வரைக்கும் வரும்போது நம்ம இந்த இன்வென்ட்ரி பார்க்காமே விட்டுருவோம். பட் 1% திருடுவாங்க, அப்புறம் 2% திருடுவாங்க, மறுபடியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்கேல் அப் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள், நேற்றுக்கு ஐ எம் இன் தி ஒன் பிஸ்னஸ் ஃபோரம் எஸ்டர்டே IWN in Salem. One specs makers Pratik also in the stage. அவர் தான் சொன்னார், ஒரே ஒரு ஸ்டோரில் இருந்தால் நான் 290 390 ஸ்டோர்ஸ் வந்து ஒரு SOP செட் பண்ணிவிட்டு தே ஆர் கோயிங். அந்த மாதிரி ஸ்கேலிங் ஆஃப் த பிஸ்னஸ் பண்ணும்போது வி நீட் த சிஸ்டம், நாட் ஃபார் த பீனட். 2 ரூபாய் டேக்ஸ் கட்டுவோம், 100 ரூபாய் டேக்ஸ் கட்டுவோம், இதுக்கு வந்து சேவ் பண்ணணும்னு நம்ம எப்போவுமே உட்காந்து பைசா எண்ணிட்டு அந்த கேஷ் கவுண்டரில் உட்காந்துட்டு இருக்கிற பிஸ்னஸ் வந்து வி நீட் டு அவாய்ட். பிகாஸ் Milky Mist 100% we completely handle each and every incoming and outgoing all through banks. Not a one single rupee we don't handle the cash at all. நீங்கள் கேஷ் விட்டு என்னைக்கு வெளியில் வரீங்களோ இந்த ரப்பர் பேண்டை போட்டு கம் எடுத்து நீங்கள் எண்ணி கவுண்ட் பண்ணி எண்ணி அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்த ஒரு காலம் இருக்குங்க. அதில் வந்து காயின் கவுண்ட் பண்ணுறது, இது பண்ணுறது, அதை பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபைடாக ஆகும். அந்த மாதிரி இருக்குது. அதை என்னைக்கு அதை விட்டுட்டு வெளியே வரும்போது தான் அப்போ தான் பிஸ்னஸே க்ரோ ஆகும். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்களில் எப்படி வேணால் இருக்கலாம், பட் இருந்தாலும் உங்கள் ஐ வாண்ட் டு ஷேர் இட் டு யூ. தேங்க்யூ சார். டுடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 crore மை இன்கமிங் அவுட் கோயிங் இஸ் ஹேப்பனிங். அந்த 5 crore 7 crore பார்த்தீங்கன்னா எங்கே வருது எங்கே போகுதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ நோ த நம்பர்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், அவ்வளோதானே. அது இட்ஸ் எவ்ரி திங் ரூட்டட் த்ரூ ஒயர். நீங்கள் அந்த ஒயரில் தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் எதுவுமே எனக்கு விசிபிளாக வந்து எதுவுமே தெரியாது. எல்லாமே ஜஸ்ட் வி கிளிக் அ பட்டன், எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன் த ஒயர், நாட் ஃபிசிக்கலி. அப்போது அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்றைக்கி 7 crore பிஸ்னஸ் பண்ணுற, நாளைக்கு வந்து 70 crore ஒரு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் கூட எனக்கு ஒன்றுமே அது தெரியாது. நீங்கள் ஃபிசிக்கலாக உட்காந்து கவுண்ட் பண்ணி அந்த டேக்ஸ் நமக்கு சேவ் பண்ணணும்,
அந்த பைசாவை நமக்கு கணக்கு இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற போது தான் வந்து ஸ்கேலிங் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிடுறோம். அது என்னவாக இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணும்போது, பிகாஸ் ஒரு 25 crore லோன் இருக்கும்போது 450 கோடி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த விதமான செக்யூரிட்டியே கிடையாதுங்க. இந்த செக்யூரிட்டி மீன்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி கொலட்ரல் அட் ஆல். ஒரு 20 கோடி கூட கொலட்ரல் கிடையாது. பட் வை தே ஆர் கிவிங் த மணி டு மீ? பிகாஸ் நாட் அவர் சிங்கிள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் எனக்கு இந்த பேங்க்கில் மேனேஜர்கிட்ட எனக்கு இது பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கூட யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் 480 crore. ஈவன் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கூட வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இருக்கு மாதிரி எவ்ரி திங் டிரான்ஸ்பரண்ட்டுங்க. அப்போது வி நீட் டு switch over to the complete in the transparent manner. This is my experience. ஸோ இதில் பேப்பரில் படித்தேன். ஆக்சுவலாக 15,000 விவசாயிகளுக்கு அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பணம் போகுதுனும், அதில் விவசாயிங்க அந்த பணத்தை ட்ராப் பண்ணுறதுல அதுவே சேவிங்ஸாக மாறுதுங்கிறத தகவலும் இது மூலமாக தெரிஞ்சிட்டேன் சார். தேங்க்யூ. ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியில் அதோட இன்னோவேஷன் R&D டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அந்த மாதிரி இதில் உங்களோட இன்னோவேட்டிவ் அல்லது கிரியேட்டிவ் ஐடியாஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரி இருக்குது? ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் எங்கள் தொழில் முனைவோர் நண்பர்களுக்கு எங்களுடைய அந்த R&D டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலாக நம்ம முன்னே இது வரைக்கும் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், சேம் அதே இதில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்ட்லாம் இல்லாமல் இப்போ வந்து இன்றைக்கி இன்றைய தருணத்தில் இன்றைக்கி என்ன மார்க்கெட்டுக்கு தேவைப்படும், இன்றைக்கி வந்து எப்படி நம்ம லேட்டஸ்ட் எல்லாமே ஒரு டெக் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் அந்த மாற்றங்கள் கொஞ்சம் நம்ம வந்து போல்டாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டடியாக பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த சிஸ்டம் இஸ் செட், சிஸ்டம்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு சரியாக போயிட்டுருக்கோம். அதில் வந்து அதிரடியாக வந்து நம்ம வந்து வி ஷுட் நாட் திங்க் ஆஃப் நோ சர்ப்ரைஸ் அண்ட் நோ டர்புலன்ஸ் இன் த சிஸ்டம். அது திடீர்னு தடாலடியாக எதுவுமே பண்ணாமல், பிகாஸ் நிறைய விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணி சின்ன விஷயம்லாம் நாங்கள் பாதிச்சிருக்கோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த நோ சர்ப்ரைஸ் ஆர் நோ டர்புலன்ஸ் இன் அவர் சிஸ்டம். சம் ஆஃப் த திங்ஸ் வந்து நம்மளால் முடியலன்னா வி ஷுட் ஹாவ் த கட்ஸ் டு சே நோ. என்னால் இது முடியாதுன்னா முடியாது. சார் எக்ஸாம்பிள் வந்து யாராவது வந்து எனக்கு இது பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அதில் வந்து நமக்கு ஒரு பண்ணலாமா வேண்டாமான்னு இருக்கும்போது முடியல அப்படின்னா வி ஷுட் பி போல்ட் டு சே, வி ஷுட் ஹாவ் த கட்ஸ் டு சே. நான் எப்பவுமே நான் நிறைய டைரியில் நிறைய எழுதிட்டு இருப்பேன். அதில் என் ஃப்ரண்ட் பக்கம் வந்து நான் எழுதியிருப்பேன், நோ சர்ப்ரைஸ் நோ டர்புலன்ஸ் இன் அவர் சிஸ்டம். பிகாஸ் சில நேரத்தில் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து அதில் மாட்டிட்டுலாம் நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அது எப்பவுமே என் மைண்டில் இருக்கணும்னு நான் எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி திஸ் சே நோ டு சே, வி ஷுட் ஹாவ் த கட்ஸ் டு சே நோ. சில விஷயம் முடியல அப்படின்னா நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தயங்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் அப்ஃப்ரண்ட்டாக சொல்லிக்கிறது நிறைய விஷயம் நல்லது. தேங்க்யூ சார். உங்களுக்கு டைரி எழுதும் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட டைரி எழுதும் பழக்கத்திற்கும் டைரி ப்ராடக்டின் வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம், எந்த மாதிரியானது? சார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 years வந்து ஐ யூஸ் டு ரைட் டைரிஸ்னால் வந்து சும்மா ஏதோ ஒன்று எழுதுறது கிடையாது. பிகாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னென்ன திங்க் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து February 20th வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்ச்சில் 15th வந்து கோல்டு கிளைமேட்டே மாறுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பிகாஸ் இட் இஸ் டிபெண்ட் ஆன் மை சேல்ஸ், கர்ட் அண்ட் ஐஸ்கிரீம் சேல்ஸ்லாம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சம்மர் சீசன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மனசுலேயே ஞாபகத்தில் வச்சுட்டு இருக்க முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, போன வருஷம் என்ன நடந்ததுன்னு நம்ம பண்ண முடியாது. போன வருஷம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேதரிங்கே கிடையாது, லாக்டவுனில் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து when you wrote in your own diary, நீங்கள் நிறைய விஷயம் நோட் புக்கில் எழுதி வைக்கும். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த சில விஷயம் எழுதி அதை பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து லாஜிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வாட் ஐ எம் யூஸிங் ரெகுலர்லி. இப்போ எக்ஸாம்பிள் டுடே ஐ எம் மீட்டிங் சம்படி, அதில் வந்து ஏதோ 2 விஷயம். எக்ஸாம்பிள் ஒரு கேதரிங்கில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவார்டில் வந்து ஐ மேட் சென்னை சில்க்ஸ் ஓனர். அவர் எனக்கு சொன்னார், நான் மில்கி மிஸ்டில் ஒரு சின்ன ஒரு லோகோவில் மாற்றம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சதீஷ் யூ டோன்ட் டூ தட், நாங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு எனக்குலாம் பண்ணாங்க. ஸோ ஹி கிவன் லாஜிக் ஐடியாஸ் அந்த டைம்.
அது ஐ ரோட் இட் இன் மை டைரி. அன்றைக்கி அந்த டைமில் அத்தனை கேதரிங்கில் யார் சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து நான் ஐ வாண்ட் டு ரோட் இட் இன் மை, எனக்கு அந்த ஞாபகத்தில் எப்பவுமே இருக்கணும் எதுக்கு அந்த டெசிஷன் எடுக்கும்போது வேணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். ஸோ மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் உங்களோட நிறுவனத்தோட வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்காக இருந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி எல்லோருமே அந்த பிராண்டோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறோம். ஸோ உங்களோட அந்த மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற பிராண்ட் உங்களோட அந்த நிறுவனத்தை வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உயர்த்தி நிறுத்தி இருக்கு, அதே மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து பிராண்டை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். See, when we are starting this business, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பன்னீருங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இட்ஸ் ப்ரிடாமினெட்லி இட்ஸ் அ நார்த் இந்தியன் ப்ராடக்ட். அந்த பன்னீருங்கிற ப்ராடக்ட் வந்து கூவி விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பன்னீருங்கிறது எங்கே போய் கேட்டிங்கன்னா பன்னீர் பண்ணுறேன்னா என்ன தெளிக்கிற பன்னீரான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து வி கீப் பன்னீர் ஒரு பெரிய அந்த போல்ட் லெட்டராக போட்டுட்டு பன்னீர் தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு மில்கி மிஸ்ட்னு ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறக்காக சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கணுங்கிறக்கா வி கிவன் த பிராண்ட் நேம் மில்கி மிஸ்ட். அண்ட் தென் ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி தென் வி வாண்ட் டு ப்ரொமோட் பிராண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பிராண்ட் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. இப்போ டுடே இஸ் பிராண்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் ஒன்லி பிராண்ட், வி ஆர் இன் த கன்சியூமர். பிகாஸ் dairy product is a highly perishable and it's a highly contaminated product. நீங்கள் கொஞ்சம் ஹோல் செயின் மெயின்டைன் பண்ணலாம் கண்டாமினேஷன் ஆகிடும். அப்போது அதுக்கு வந்து ஒரு கன்சியூமர் எப்படி இந்த பிராண்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, இதை எப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற போது பிராண்ட் பிளேஸ் எ பிக் ரோல். அப்போது அந்த பிராண்டுக்கு வந்து யூ நீட் டு ஃபியூயல். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷன் பிகாஸ் I am very proud to take anyone, even my competitor, to my plant. இப்போ அதில் வந்து எல்லாருமே வந்து எனக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லணும்னு கிடையாது. அவங்க நிறையா அதில் வந்து கமெண்ட்ஸ் நிறையா வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்தால் தான் வந்து we want to make it because அதில் வந்து மேலும் அதில் வந்து சிறப்பாக செய்யணும். அந்த அக்செப்டன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் வந்து we are inviting everyone. One is யூ ஷுட் லேர்ன். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பிளான்ட் நாங்கள் போடும்போது ஏன் உங்களால் செய்ய முடியாது, உங்களுக்கு அந்த உந்துதல் வரணும். பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட நின்று போயிட வேண்டாம், எல்லாத்துக்கும் அது வரணும். அதுக்கு எவ்வளோ தூரம் அதை வந்து அதில் டேக் அவே சம் 1 or 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எதோ ஒன்று அதில் கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி வி வாண்ட் டு மேக் இட் ஹேப்பன். தேங்க்யூ சார். ஒரு நிறுவனத்தோட வெற்றிக்கு வந்து அதனோட மதிப்புமிக்க ஊழியர்கள் பணியாளர்கள் மிகவும் முக்கியம் அப்படின்னு எஸ்ஸோட உறுதிமொழியில் சொல்கிறோம். உங்களோட நிறுவனத்தில் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த மாதிரியான அந்த ப்ராசஸ் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கீங்க? So we have very good earlier or 4-5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா we don't have much HR team. Today we have very robust HR team, HR head and HR manager, and under we have 15 people only for HR. So we fixed each and every role clarity and ஒருத்தர் இடத்துல என்னென்னலாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். And we started now implementing the training of the people because most of the time we are bringing external people, but existing people வந்து எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி எவ்வளோ தூரம் டியூன் அப் பண்ணணும். So that we started a very big training now. And during the COVID time we have a lot of attrition. நிறைய பேர் வந்து அங்கே மாதிரிலாம் போனாங்க. But now we are each and every employee, any employee who left, what is the reason, என்னென்னலாம் issues இருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து we are started checking with each and every areas. Thank you sir. ஸோ உங்களோட நேரடி பார்வையில் எந்தெந்த துறைகள் வருது சார்? அந்த இதில் வந்து உங்களோட எந்த மாதிரியான ரோல் பிளே நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எந்த மாதிரி டைம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க? நாங்கள் எங்களோட நண்பர் இளம் தொழில்முனைவர் மைய நண்பர்கள் அந்த டைம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது எந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட் ஐ டோல் யூ ஏர்லி பிகினிங். ஒரு எம்டி சிஎம்டி அப்படிங்கிற தலையில் கொண்டு போய் நம்ம அந்த பாப்புலாரிட்டி கொண்டு போய் வச்சுக்க மாட்டோங்க என்றைக்கும். பிகாஸ் ஈவன் மை ட்ரக் டிரைவர் கேன் ரீச் மீ எனி டைம். நான் என்கிட்ட பேசணுன்னா எனக்கு ஐ கேன் ரீச் மீ. ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி நோஸ் போத் த மொபைல் நம்பர்ஸ். அந்த மாதிரி வி வாண்ட் டு பி மேக் வெரி ஆர்கனைசேஷன் வெரி சிம்பிள்.
சில விஷயம் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பிச்சிட்டு டேபிளாக அந்த ஃபைல் போயிட்டே இருக்கும். ஐ வில் நாட் அலோவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மை ஆர்கனைசேஷன். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அந்த நேரத்துக்கு நடக்கணும்னா எண்ட் ஆஃப் த டேனா எண்ட் ஆஃப் த டே நடக்கணும். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வி ஆர் அவே ஃப்ரம் ஆல் த திங்ஸ். ஹைரார்கி அவர் மேனேஜர் பார்த்துக்குவார், ஜிஎம் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறோம். டுடே வி ஹாவ் அ குட் டூல், வாட்ஸ்அப். I will be in WhatsApp group, almost 300 WhatsApp group. I will be inside the organization. எங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒரு 300 குரூப்பில் நான் இருப்பேன். இட் மீன்ஸ் நான் வந்து எல்லா குரூப்பையும் நான் டெய்லியும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன், டெய்லியும் போக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஐ வில் பி இந்த குரூப். அதில் அந்த ஃப்ளோ பார்த்துட்டே இருப்போம். எந்த இடத்துல வந்து எதெல்லாம் கிரிட்டிக்கல் ஏரியாஸ் இருக்குது அந்த ஏரியாஸில் மட்டும் ஐ வில் என்டர் இன் டு தட் அண்ட் கொஸ்டனிங் த பீப்புள். பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் வந்து எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்கன்னு எந்த இடத்துலையும் விட்டுட்டு போக முடியாது. we need to be example. I need to tell everyone I'm like a open heart surgeon. ஓப்பன் ஹார்ட் சர்ஜன், ஒரு சர்ஜன் எப்படி பண்ணுவாங்களோ அதில் எத்தனை டாக்டர்ஸ் இருந்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி 24 hours I want to be like that. ஸோ இது வந்து இல்லைன்னா வந்து என்னென்னா அவங்க சொல்லிவிடுவாங்க, இவங்க சொல்லிவிடுவாங்கன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் விஜில் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாஸ். So I will handle, it's not like every day I am day-to-day operation, but I know each and everything, the flow of each and every vertical of the company. Thank you, sir. அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு சென்சிட்டிவான கொஸ்டின். எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸோட டாப் வந்து எலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு தொழில் முனைவராக இருந்தாலும் அவர்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது அவர்களினுடைய இடம் தனிப்பட்டதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடினமான முடிவுகளை எடுக்கும் பொழுது அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட தனிமையை உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுத்த டெசிஷன்ஸ் வந்து எமோஷ்னலாக, இன்டெலிஜென்ஸாக அந்த போக்கு பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா இது ஒவ்வொரு தொழில் முனைவரும் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கடந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங்கில் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறப்ப ஒரு எலோன் ஃபீல் இருக்க தான் செய்யும். அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி தனிமையை உணர்ந்திருக்கிறீங்க? சரி, almost 30 years I'm into this business. At my age 17 I took entire control. அப்போ இருந்து இதில் இருந்துட்டு இருக்கனால சில நேரம் வந்து டெஸ்பரேட்டான முடிவு இருக்கும். பட் வந்து ஏதோ இந்த சைடு அந்த சைடை நீங்கள் ஏதோ ஒரு எடுத்தாகணும், டெஸ்பரேட்டாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் எடுத்தாகணும். பட் எஸ், சில விஷயம் வந்து வெளியில் சொல்லி செய்ய யாரும் க்ளோஸ்டு சர்க்கிளில் கூட நம்ம சொல்ல முடியாது சில விஷயம். அப்போ வந்து எடுத்தாகணும். See, that is what I am telling you. You need to write by your hand every day. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறங்கிறது பேப்பரையும் பேனாவும் எடுத்து நோட் புக்கில் எழுதுங்க. அது வந்து இட் இஸ் நாட் லைக் நீங்கள் வந்து நீங்கள் லேப்டாப்பில் டைப் பண்ணலாம், டேப்பில் டைப் பண்ணலாம், நீங்கள் மொபைலில் டைப் பண்ணலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் யுவர் எமோஷன்ஸ் சுட் கோ. சம்டைம்ஸ் வந்து நான் எழுதுவேங்க, நான் அந்த லெட்டர்ஸ் பார்த்தனாவே எனக்கே என் மேலே ஒரு எனக்கு அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நான் எழுதுவேன். ஏன்னா என்னுடைய மூடை பொறுத்து இருக்குது. சப்போஸ் நான் வந்து ரொம்ப ஏதோ டெஸ்பரேட்டாக இருக்கேன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே கரெக்டாக வராது. ஐ நோ. நாங்கள் 2 வருஷம் கழிச்சு நான் பார்த்தாவே எனக்கு தெரியும் நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப நெருடலாக ரொம்ப இதாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி நீங்களே உங்களை ரிஹர்சல் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து மெக்கன்சிலிருந்து வந்தோ இல்லை இஎன்ஒயிலிருந்து வந்தோ கன்சல்டன்ட்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற விதின் அஸ் வி ஹாவ் so many things. இதெல்லாம் வந்து திஸ் இஸ் மை கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வெளியிலேருந்து யாரும் வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன் டைரி நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கா. 2015 நம்ம இந்த மாதம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது அந்த மாதம் இவ்வளோலாம் பண்ணியிருந்தோம். இப்போ ஏன் நம்ம வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்கும், ஏன் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம அதில் தான் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் இன்னிலிருந்தனால அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் தவறே கிடையாது. அதில் ஒன்றும் நீங்கள் யாருக்கும் போய் நீங்கள் பர்சனலாக ஒன்றும் எழுதுறது கிடையாது. இட் இஸ் சம்திங் வாட் இஸ் இன் யுவர் மூடு. உங்களோட மூடு எப்படி இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன டெசிஷன் எடுத்திருக்கோம், இதெல்லாம் வந்து நான் ஐ யூஸ் டு ரைட் இன் மை டைரி. சி, தட் இஸ் வாட் ஐ மை செல்ஃப் இஸ் மை ரோல் மாடல். நானே எடுத்து நான் பார்த்துக்கணும். தட் இஸ் வாட் எனக்கு வந்து நீங்கள் ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா நானே பார்த்துக்கணும். அவ்வளோதான். நான் சும்மா வெறுமனே சொல்லணும்னு சொல்லலை. இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ எஸ்ஸோட உறுப்பினர்களோட அடுத்த தலைமுறை பிஸ்னஸில் வர தயாராகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து லேர்ன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கஷ்டப்பட்டு வளர்ந்து தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் உங்களோட அடுத்த தலைமுறை பசங்களோ பொண்ணுங்களோ பிஸ்னஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நேரடியாக பிஸ்னஸுக்கு வரும் பொழுது
முதல்ல அவங்கள எந்த இடத்துல இருந்து தொடங்க சொல்லுவீங்க? அந்த இடம் உங்கள் முடிவாக இருக்குமா அல்லது அவர்களின் விருப்பமாக இருக்குமா? சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு டெல் சம்திங். எனி பிஸ்னஸ் ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரெடிஷ்னலி வி ஆர் டூயிங் த பிஸ்னஸ், வாட் எவர் பிஸ்னஸ், எனி திங் ஏஜென்சி ஆர் mobile showroom or jewelry or manufacturing industry. See, we need to upgrade ourselves. நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான அந்த வேலையை நம்ம கொஞ்ச நாள் செஞ்சு வைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் இதோட போயிடும், இதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காதுங்க, இதுக்கு மேலே நான் இன்வெஸ்ட்மெண்ட் தயாரில்லை, ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் சம்வேர் அப்படிங்கிறாங்க. சரி, திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. எனக்கு என்னுடைய சரௌண்டிங்கில் க்ளோஸ் சரௌண்டிங்கில் இருந்தவங்களே அதான் சொன்னாங்க, எதுக்கு இதுலேயே போய் மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2 டேஸ்க்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் இன்வெஸ்டர் கேட்டாங்க. அவர் தெரியும் நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன இன்வெஸ்ட் பண்ணுறேன், எதுவும் பண்ணுறேன்னு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் என்னுடைய வாயில் என்ன வரும் அப்படிங்கிறக்கா அவர் சொன்னார், நீங்கள் இப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீ என்னைக்கு தான் வந்து காசு எடுப்பதிலிருந்து அப்படின்னு கேட்டாங்க. பட் ஐ நோ வேர் ஐ நீட் டு சி. அப்படி அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் வேர்ட்டிக்கல் நீங்கள் போகணும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கையில் என்ன மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன வச்சுருந்தீங்க, இன்றைக்கி கையில் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை ஏன் வச்சுருக்கீங்க? அதே போய் ஓல்டு ஃபோனே வச்சுருக்கலாம், ஓல்டு டெக்னாலஜி வச்சுருக்கலாம், பூட் ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், அந்த மொபைலை யூஸ் பண்ணலாமே, ஏன் நம்ம வந்து இப்போ அப்கிரேட் பண்ணுறோம்? அந்த மாதிரி வந்து எவ்ரி பிஸ்னஸ் வி நீட் டு அப்கிரேட். நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரேஷன் அந்த இடத்துல வந்து உட்கார்ற அளவுக்கு நம்ம வந்து அடுத்த லெவல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். அது பண்ணனா முடிஞ்ச அளவுக்கு இருக்கும். பட் நம்ம வந்து என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்கிறோம், இந்த பிஸ்னஸ் என்னோட போட்டோம், நீ வந்து சிரமப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. பட் வாட் எவர் இஸ் தேர், நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு 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 மீட் ஸ்டாலே இருக்கட்டும். மீட் ஸ்டாலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் கட்ஸ் அவங்க வந்து எவ்வளோ நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டேர்ன் அரவுண்ட் இல்லைங்களா. நீங்கள் சாதாரணமாக ஒரு மீட்டை வந்து ஒரு அசிங்கமாக நம்ம வந்து ரோட் சைடில் பார்க்குறோம். பட் வேறஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஃபுல் எவ்ரி டே நீங்கள் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரெஷ் கட்ஸ் வந்து நீட்டாக இது பண்ணுறாங்க. தட் இஸ் கன்வெர்டட் இன் டு த பிஸ்னஸ். அந்த மாதிரி வீ கேன் திங்க் ஓவர், இந்த மாதிரி எது விஷயம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தயாரானால் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்து உட்காருவாங்க, அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 94% நிறுவனங்கள் அந்த 10 கோடி டர்ன் ஓவர்லேயே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வியை வெறுத்து போய் கேட்குறேன், எத்தனை நாளுக்கு தான் எம்எஸ்எம்இ அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கிறது? இந்த எம்எஸ்எம்இ அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாமே அந்த அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கான கூட்டம் சார். இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான். நீங்கள் சொல்கிற அந்த 100 crore 1000 crore ரீச் ஆகணுங்கிற ஆர்வத்தில் தான் இங்கே எல்லாருமே உட்காந்துருக்கோம். அந்த எம்எஸ்எம்இயை தாண்டி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா உங்களோட ஆலோசனை என்னவாக இருக்கும்? என்ன பிஸ்னஸ் பண்ணோம்? கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் மில்கி மிஸ்ட். இட்ஸ் டோட்டலி அன்ஆர்கனைஸ்டுங்க. நீங்கள் பண்ணிருந்தா ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. பட் அதை வந்து சிறப்பாக பண்ணணும்னு கடைசி வரைக்கும் போராட்டம் பண்ணி அது ஜெயிச்சோன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வென் யூ ஆர் டிரைவிங் இன் தி ஹைவே, எய்தர் யூ கோ ஃபாஸ்ட் இன் தி ஹைவே ஆர் யூ டேக் எ சர்வீஸ் ரோட். ரெண்டில் எது வேணுங்கிறத நம்ம எப்பவுமே முடிவு பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும், நடு ரோட்டில் நீங்கள் ஹைவேல போயிட்டு நிற்க முடியாது, பின்னாடி வந்து இடிப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் வி நீட் டு ஓவர் கம் நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம போயே ஆகணும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபண்டிங் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதை வந்து சாதாரணமாக வந்து ஃபண்டு ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடாது. நான் எக்ஸாம்பிள் ஐ ஷேர் மை எக்ஸாம்பிள், நீங்கள் கொலட்ரல் இல்லைன்னா கூட பேங்க்கில் லோன் வாங்கி நமக்கு வந்து வி நீட் டு ஹாவ் 100% கான்ஃபிடென்ட் ஆன் அவர் பிஸ்னஸ். நாங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் எப்படி பண்ண முடியும்? எக்ஸாம்பிள் ஒரு சின்ன லேத்து வச்சுருக்கோம், அந்த லேத்தில் என்ன ஆட்டோமேட்டட் சிஎன்சி மிஷின் எப்படி அப்கிரேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அது வந்து சாதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேத் மிஷின் வச்சுருக்கோன்னா அதை வந்து 1 கோடி ரூபா போட்டு அப்கிரேட் பண்ணுறோன்னா முடியாது. அப்போது நம்ம பேங்க் லோன் வாங்கணும், அதுக்கு உண்டான கன்சியூமர் பார்க்கணும், கஸ்டமர் பார்க்கணும், அதில் ஒன்று பண்ணிட்டா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நம்ம தேடுதல் கொஞ்சம் அதிகமாக பண்ணி நம்ம பண்ணனா பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். தேங்க்யூ சார். ஸோ கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்மளை வூக்கா வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நிறையா பயப்படுத்திட்டாங்க. ஆனால் உண்மையான வூக்கா வேர்ல்டு வந்து கோவிட்டில் இந்த 2 வருஷத்தில் தான் பார்த்தோம்.
ஸோ நிறைய நிறுவனங்கள், சின்ன அளவில் இருந்த நிறைய நிறுவனங்கள் இந்த கோவிட் சூழ்நிலைகளில் நிறைய பாதிக்கப்பட்டு அந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய நிறுவனத்திற்கு அந்த மாதிரியான கோவிட் சுச்சுவேஷனில் வந்து நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்களோட நண்பர்களுக்கு வசதியாக இருக்கும். கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு எப்பவுமே கோவிட் சுச்சுவேஷன் தான் சொல்ல முடியும். பிகாஸ் வந்து நான் கோவிட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்து எப்பவுமே ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு அப்ஸ் இருக்கும், ஒரு டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. பட் அது வந்து ஐ ஆம் வெரி மச் அக்கம்ஸ் டு தட். நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் வந்தாலும் எனக்கு டவுன் அப்படின்னு வரும்போது 1000 times ஸ்பீடு வந்துடும். அந்த ஒரு வெறித்தனமான ஒரு எப்பவுமே நான் வச்சுருப்பேங்க. எப்பவுமே அது வந்து சொல்லணும்னு சொல்லலை, ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வரும்போது நான் தூங்க மாட்டேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருக்கும். எக்ஸாம்பிள் கோவிட் பார்த்தீங்கன்னா, கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா we did complete round of automation. எங்களுக்கு வந்து அந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்தோடனையும் இம்மீடியட்டாக எங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேஷன் பிளான்ட் இருக்கிறதுனால வந்து we can able to match up with the things. See, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது we need to be we need to be always prepared for that. அது வந்து நாங்கள் as a Milky Mist we did everything over the period. தேங்க்யூ சார். ஸோ இப்போ நீங்கள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி ரெண்டுமே பயன்படுத்துகிறீங்க. இதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது? அதை நம்ம எதை பயன்படுத்தினா சரியான ஒரு மெத்தடாக இருக்கும்? பிஃபோர் கோயிங் டு சோலார் காஸ்ட் அப்படிங்கிறத விட எனக்கு ஒரு 2 விஷயம் சோசியல் விஷயமா எனக்கு சொல்லணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவு திஸ் எனர்ஜி இஸ் கம்மிங் அப்படிங்கிறத வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் யாருமே நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் கோலை எரிச்சு தான் இப்போ நம்மளுக்கு வந்து எனர்ஜியே வந்துட்டுருக்கு. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி வாட்டர் கிடைக்கலன்ட்டு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் நினச்ச பக்கம்லாம் சத்தம் போட்டுட்ருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து வீட்டில் இருக்கிற மழை தண்ணியை வந்து சேமிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். ஆனால் கீழே இருந்து போர் போட்டு தண்ணி வரல, பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் அதை வந்து யாராவது திங்க் பண்ணுறோமான்னு பாருங்கள். ஏன்னா பிகாஸ் நவ் வி ஆர் அஃபோர்டபுள் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். நமக்கு வசதியே இல்லை, அந்த காலத்தில் செய்யலை, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண வேணாம், கூரை தண்ணியை வந்து நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கணும். சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரும் ஒரு 2 சோலார் பேனல்னாலும் நீங்கள் எத்தனையோ ஜுவல் வாங்குகிறோம், எத்தனையோ இடம் வாங்குகிறோம், எத்தனையோ ஹோட்டலில் போய் செலவு பண்ணுறோங்க, எத்தனையோ இன்றைக்கி 5000 ரூபாய் ஹோட்டல் தங்கறதுக்கு தகுதி இருக்குது, 50000 ரூபாய் ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது. பட் 2 சோலார் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் இதாகாது. பிகாஸ் we Milky Mist use 100% green energy now. Tomorrow we are inaugurating 7 megawatts of solar power open land solar plant. So we are 16 megawatt of green energy right now. So we entire the power what we are utilizing, it is coming from green energy. The water also we are recycling back to the production. We invested 40 crore only for water recycling. Solar அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் another 3 yearsல வந்து we are going to invest another 10 megawatts. அதுக்கு இப்போவே நாங்கள் லேண்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து இட்ஸ் நாட் லைக் ஒன்லி எங்களுக்கு அதில் எவ்வளோ பைசா வருங்கிறது இல்லைங்க. பட் ஐ வாண்ட் டு பி a social responsible. பிகாஸ் இன் தஞ்சாவூர் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கீங்க. தஞ்சாவூரில் வந்து 55வது குளம் தூர்வாரிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஹிட்டாச்சி ஒரு வெஹிக்கிள் டொனேட் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து we cannot look only business தாண்டி நமக்கு எப்படி சோசியலி நம்ம எப்படி இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கொஞ்சம் பார்த்தா அதுவும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ரெயின் வாட்டர் இன்றைக்கினாலும் போய் வீட்டில் போய் பாருங்கள், ரெயின் வாட்டர் எங்கே கீழே போகுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதை சேமிக்கிறதுக்கு வழி பாருங்கள். இதை வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு இந்த இடத்துல சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். அதை வந்து நம்ம கொஞ்சம் சோசியலாக வி வாண்ட் டு ரெஸ்பான்சிபிள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ ட்ரோவ் மை இவி கார் 550 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு இவி கார் இன்றைக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன் இதில். ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்மளால் பண்ண முடியும். பிகாஸ் என்டையர் மை ஹவுஸ் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் சோலார் டுடே. One is we are reducing the heat of the roof. Another thing is நான் வந்து ஒரு 5 kilowatt நான் யூஸ் பண்ணுறேன்னா I put 10 kilowatt. I'm giving 10 kilowatt extra to the EB. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா விஷயம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்கள், ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், கம்ப்ளையன்சஸ் இதெல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கணும்,
அதை எந்த மாதிரி? See, GST and demonetization more into the business transparency. எவ்வளோ தூரம் நம்ம வந்து அன்ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டு இருக்கோமோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து டிரான்ஸ்பரன்சியாக பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் வந்து இந்த விஷயத்துலேருந்து மேக்ஸிமம் வெளியில் வந்துட முடியும். பிகாஸ் டிமானிட்டேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வி ஆர் 100% இன்டு எவ்ரி திங் ரூட்டட் த்ரூ பேங்க். ஸோ எங்களுக்கு வந்து கேஷ் அப்படின்னு ஹேண்ட்லிங்கே இல்லாமல் இருந்த அந்த பீரியட். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி அண்ட் this thing we need to more make it transparent, and as I said, how to scale up the business, we want to concentrate on that. எல்லாருமே வந்து சின்ன சின்ன லெவலில் ஒரு சின்ன ஒரு குத்துப்புள்ளி சீட்டில் கணக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலம் எல்லாரும் கடந்து அதில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி அதை தாண்டி போகிறதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் எல்லாருமே ட்ரை பண்ணால் ஸ்கேலிங் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் we Milky Mist, we are looking for a mass production and mass marketing. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். இப்போது இவ்வளோ லெவல் போயாச்சு, நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார். அதே மாதிரி நீங்கள் சின்ன லெவலில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிகாஸ் ஓவர் த பீரியட் த ஃபியூச்சர் வில் பி த மோர் காம்படிட்டிவ் வேர்ல்ட். நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா என்ன நாளைக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஈக்குவல் காம்படிட்டர் இதுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ எந்த டைமில் வேணால் இருப்பாங்க. பட் அதுக்கு வந்து வி வாண்ட் டு பி ப்ரிப்பேர்ட். என்னை வந்து பிடிக்கணும்னு தோணும் போது நான் ஓடி போயிடணும். அந்த மாதிரி வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் நம்ம வந்து தயாராக இருக்கணும். கடைசி 2 கேள்விகள் சார். உங்களோட கடினமான உழைப்பின் மூலம் ஒரு சிகரத்தை அடைந்து விட்டீர்கள். உங்களுடைய அடுத்த சிகரம் என்ன? See, the scaling of business, existing business, இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை வந்து இன்னும் we want to be a national brand in India, and we are looking for one more plant in north. So we don't want to be in we don't want means in the South India based company அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் we want to be a nationalized brand, national brand, sorry. Thank you sir. ஸோ இறுதி கேள்வி, எங்களுடைய இளம் தொழில்முனைவோர் மைய உறுப்பினர்கள் வளரணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? சரி, ஆக்சுவலாக எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா we are all in the business community. பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம்னு ஒன்று நல்ல சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வரோம். அதுக்கு எனக்கு முழு மனசோட எவ்வளோ வேலை இருந்தாலும் அதுவும் எஸ் டீம் கூட வந்து பேசணும். பிகாஸ் நீங்கள் ஒருத்தரும் அந்த பிளான்ட் விசிட் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, வந்து பேசணும் அப்படிங்கிறது வந்தோம். பிகாஸ் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறது இது மட்டும் கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து ஃபோக்கஸ்டு நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் உண்டான ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். இது ஒரு ஹாஃப்வே மட்டும் நம்ம ஒரு டைம் பாஸ் மாதிரி பண்ண முடியாது. சேம் டைம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கும், நம்ம இன்னொரு பிஸ்னஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லாமல் அந்த கோர் உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி எவ்ரிடே வந்து அந்த பிஸ்னஸில் வந்து இட் ஷுட் பி எக்ஸைட்மெண்ட் ஃபார் அஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதை வந்து குதூகலமோட பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். பிகாஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாள் வந்து டார்க் டேவாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எவ்ரிதிங் ஐ டேக் இட் அஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எடுத்துக்கும். பட் அதை வந்து சேலஞ்ச் நம்ம கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்க நன்றி சார். உங்களுடைய ஆலோசனைகள், அறிவுரைகள் இங்கு அமர்ந்திருக்கும் ஆயிரம் இளம் தொழில் முனைவோர் மைய நண்பர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்திருந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. அழகு, அருமை, அற்புதம். இந்த தற்பொழுது நம்முடைய அரங்க மேடைக்கு நம்முடைய சேர்மன் அவர்களையும் நம்முடைய வைஸ் சேர்மன் அவர்களையும் கன்வீனர் மற்றும் கோ கன்வீனர் அவர்களையும் மேடைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் விதமாக மேடைக்கு வந்து அவர்களை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு நண்பர்களே, தயவு செய்து இன்னும் 10 நிமிடங்கள் சில சிறப்பு நிகழ்ச்சிகள்
நன்றி நவிழல் போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காரணத்தால் அடுத்த 10 நிமிடங்கள் அரங்கில் இதுவாரும் எவ்வாறு இருந்தீர்களோ அதனை போன்றே தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். I think we should give a very big round of applause. இந்த 1 மணி நேரத்தில் அவரோட உள்மனதில் இருந்து அவர் கம்பெனியை திறந்து எல்லாருக்கும் காமிக்கணும், எல்லாரும் வளரணும், இந்த சமுதாய நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். முடிவாக ஒன்று சொன்னார், நம்மளுடைய ஃபிலாசபியில் ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி ஃபோக்கஸ் இஸ் த கீ, இன்ச் வைட் மைல் டீப். இருக்கிற தொழிலை டீப்பாக பெருசாக பண்ணுங்க அப்படின்றத அழகாக சொன்னார். ஏன்னா நமக்கே அது கேட்குறதுக்கு வந்து அவருடைய வந்த பாதையை பார்த்தீங்கன்னா, அந்த டைரி எழுத சொன்னது ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ, அதுவும் நம்ம மெம்பருக்கு சேரணுன்றதுக்காக அவருடைய பல தொழில்கள் பல ப்ரெஷரை விட்டுட்டு இன்னைக்கு நமக்காக வந்திருக்கிறார். ஸோ ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் a big round of applause again. சிறப்பு விருந்தினர் திருமிகு டி. சதீஷ் குமார், நம்முடைய சேர்மன், வைஸ் சேர்மன், அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்த திரு செல்வராஜ் சார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி.